நேற்று வசூலை பொறுத்த வரையும் கங்குவா 5வது நாள் வசூல் அதிகமாக இல்லை அமரன் 19வது நாள் வசூல் அதிகமாக அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது இல்லாமல் அமரன் 300 கோடி வசூலை தொற்றுச்சுங்க. அதாவது 19 நாளில் 300 கோடி வசூலை தொற்றுருக்கு. ஸோ நேற்று இந்த படம் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. அதாவது இது எத்தனாவது திங்கக்கிழமை, 3வது வாரம் திங்கக்கிழமை, 3வது வாரம் திங்கக்கிழமை கூட ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அப்புறம் கங்குவா படத்தோட வசூல் அதுவுமே ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 2 படத்தோட ஷேர் டீட்டெயில்ஸ், எவ்வளோ தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ லாபம் வந்திருக்கு, இன்னும் எவ்வளோ கலெக்ட் பண்ணால் லாபம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பேசுவோம். அப்புறம் எல்லா படத்துக்குமே நம்ம பார்க்க போகிறோம். புல்புலையா 3, சிங்கம் அகைன் எல்லா படத்துக்குமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிளாடியேட்டர் 2 அந்த படம் இதுவரையும் இந்தியாவில் எவ்வளோ வசூல் வந்திருக்கு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். எல்லாருமே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, புஷ்பா 2 தான். புஷ்பா 2வோட ட்ரெய்லர் ரீசெண்டாக விட்டுருந்தாங்க. ஆஹா, எப்படி இருக்குது அந்த ட்ரெய்லரு, உண்மையிலே வேற லெவல். ஸோ கன்ஃபார்ம் அந்த 1000 கோடி 1500 கோடின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ட்ரெய்லராக இருக்குது அதை பார்க்கும்போது. ஸோ அதில் தான் நம்ம ஃப்ரேமை வச்சுருந்தோம். ஃபகத் ஃபாசில் அவர்களோட ஒரு லாங் ஷாட்டு. அதில் அவர் அந்த டேப் ரிகார்டரு, அப்புறம் அவரோட யூனிஃபார்ம் அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு தூரமாக குளிச்சிட்டு இருப்பார் ஒரு ஏரியிலையோ ஆற்றுலையோ. அதை தான் ஃப்ரேமாக வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாருமே. ஸ்ரீ பிரவீன் அப்படிங்கிறவர், MK90 அப்படிங்கிறவர், டென்னிஸ், சூர்யா, விஜய் லக்ஷிகன் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஃப்ரேம் கிடையாது, ஒரு ஜிஃப்பு. அதாவது ஒரு 4-5 ஃப்ரேமை எடுத்து மொத்தமாக அதை ஜிஃப் ஆக்கி வச்சுருக்கேன். அதில் வரக்கூடிய கேரக்டரு, அதாவது அந்த ஃப்ரேமில் இருக்கக்கூடிய கேரக்டரை நான் சில் அவுட்டாக மறைச்சி வச்சுருக்கேன். அது ரிவீல் பண்ணல அந்த ஃப்ரேமில். ஸோ அது ஜிஃபை பாருங்கள், அந்த வீடியோவை பாருங்கள். அது என்ன படம், யார் அது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. கிளாடியேட்டர் 2 இந்த படத்தோட 4வது நாள் வசூல் இந்தியாவில் 77 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட வேர்ல்டு வைடு கலெக்ஷன் $88 மில்லியன். இது மட்டுமே 738 கோடி கிட்ட வருது. $210 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ 22ஆம் தேதி இந்த படம் யூஎஸ்ஏல ரிலீஸ் ஆகுது, இன்னும் சில நாடுகளில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த படம் பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணும். லக்கி பாஸ்கர் டே 19 ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு வேர்ல்டு வைடு எவ்வளோ கலெக்ஷன், இது இல்லாமல் எவ்வளோ ஷேர் வந்திருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 30 லட்சம், தமிழ்நாட்டில் 36 லட்சம், வேர்ல்டு வைடு 1,03 லட்சம். ஸோ ஆந்திரா தெலுங்கானாவோட இந்த படம் தமிழ்நாட்டில் நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 35 கோடியே 64 லட்சம், தமிழ்நாட்டில் 14 கோடியே 99 லட்சம், கிட்டத்தட்ட 15 கோடி. வேர்ல்டு வைடு 105 கோடியே 36 லட்சம், பட்ஜெட் 55 கோடி. தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 32 கோடிக்கு போயிருக்கு. ஷேராக இப்போவே 56 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு ஷேர் கிடச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு 25 கோடி கிட்ட ப்ராஃபிட், டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இந்த படம் ஒரு சரியான ப்ராஃபிட்டான படமாக அமைஞ்சிருக்கு. பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 176% ரெக்கவர் ஆகிருக்கு. அப்புறம் இந்த படத்தோட டைட்டில் நான் இத்தனை நாளாக தப்பாக சொல்லியிருந்தேன்னு நேற்று ஒரு நண்பர் சொல்லி தான் எனக்கே தெரியும். பைரதி ரணங்கள். நான் ராங்கல்னு சொல்லிட்டு இருந்தேன். பைரதி ரணங்கள் இந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் கர்நாடகாவில் 1 கோடியே 55 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 80 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் 10 கோடியே 18 லட்சம் கர்நாடகாலையும், வேர்ல்டு வைடு 11 கோடியே 85 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி பட்ஜெட், 12 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸு, இதுவரையும் 6.5 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு 10 கோடி கிட்ட இந்த வசூல் பண்ணிச்சுன்னா, இந்த படம் வசூல் பண்ணிச்சு அப்படின்னா இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையுது. 53% இந்த படம் ரெக்கவர் ஆகிருக்கு. சிங்கம் அகைன் இந்த படம் ஆல்ரெடி ப்ராஃபிட் ஆகிடுச்சு. எவ்வளோ ப்ராஃபிட் இது வரையும் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். டே 18 இந்தியாவில் 1 கோடியே 55 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 78 லட்சம். ஸோ டோட்டலாக 351 கோடியே 93 லட்சம் உலகம் முழுக்க. இதில் இந்தியாவில் மட்டும் 278 கோடியே 81 லட்சம், பட்ஜெட் 350 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸு 175 கோடிக்கு போயிருக்கு. 187 கோடியே 42 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஆல்ரெடி 12 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டு. ஸோ இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையுது. ஆல்ரெடி பிரேக் இவன் பண்ணி ஒரு பெரிய ஹிட்டான படமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய பட்ஜெட் அப்படிங்கும்போது அதுவும் ஒரு பெரிய கிளாஷில் வந்திருக்கு. அதை தாண்டி இந்த படம் வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு, பெரிய விஷயம். புல்புலையா 3 ஒரு மிகப்பெரிய படத்தோட மிகப்பெரிய ஒரு பெரிய நடிகர்கள் பட்டாலுமே, அதுவும்
எல்லா நடிகர்களுமே பெரிய பெரிய நடிகர்கள் அந்த சிங்கமகனில், அது கூட வந்து இந்த படம் பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்கு. பூல் புலையா 3 Day 18 இந்தியாவில் வந்து 1,85,00,000, வேர்ல்டு வைடு 2,10,00,000. ஸோ டோட்டலாக 359,32,00,000 இந்த படம் உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் 279,28,00,000. பட்ஜெட் வந்து 150 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 83 கோடிக்கு போயிருக்கு. இதுவரையும் ஷேராக வந்திருக்கிறது 190 கோடி மேலே. ஸோ ப்ராஃபிட்டு கிட்டத்தட்ட 110 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டு 231%, அதாவது பணம் போட்டவங்களுக்கு டபுள் மடங்குக்கு மேலே ரிட்டர்னாக கிடச்சிருக்கு. ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தை. அப்புறம் சபர்மதி ரிப்போர்ட் இந்த படத்தோட Day 4 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1,41,00,000, வேர்ல்டு வைடு 1,50,00,000. ஸோ இந்தியா முழுக்க 9,03,00,000, வேர்ல்டு வைடு 9,95,00,000. பட்ஜெட் 50 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 24 கோடிக்கு போயிருக்கு. இதுவரையும் ஷேரே 5.5 கோடி கிட்ட தான் வந்திருக்கு. ஸோ இனிமேல் இந்த படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரில. ஏன்னா கண்டிப்பாக இன்னும் இந்த படம் 35 கோடி கிட்ட வசூல் பண்ணணும். 22% தான் இப்போ ரெக்கவர் ஆகிருக்கு. அப்புறம் அமரன் திரைப்படத்தோட 19வது நாள் வசூல், அப்புறம் இதுவரையும் எவ்வளோ ஷேர், எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டில் 1,43,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 78,00,000, கர்நாடகாவில் 61,00,000, கேரளாவில் 24,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 11,00,000, ஓவர்சீஸில் 44,00,000, வேர்ல்டு வைடு 3,61,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 19வது நாள். உண்மையிலே பெரிய விஷயங்க. ஸோ டோட்டலாக 143 கோடியே 54,00,000 தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானாவில் 41 கோடியே 92,00,000, கர்நாடகாவில் 21 கோடியே 72,00,000, கேரளாவில் 11 கோடியே 29,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 கோடியே 42,00,000, ஓவர்சீஸில் 77 கோடியே 52,00,000, வேர்ல்டு வைடு 300 கோடியே 41,00,000. ஸோ 300 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு 19 நாளில் இந்த படம். சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி 200 கோடி படமே கிடையாது, 150 கோடி படமே கிடையாது. இந்த படம் ஃபஸ்ட்டு 150, ஃபஸ்ட்டு 200, ஃபஸ்ட்டு 250, ஃபஸ்ட்டு 300 ஃபார் சிவகார்த்திகேயன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ணி விட்டுருச்சு இந்த படம். இதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனுக்கு இதே மாதிரியே ஒரு மார்க்கெட் இருக்க போதா, இதே மாதிரியே வசூல் வரப்போதாங்கிறது அடுத்த படத்தில் தான் தெரியும். ஆனால் இந்த படம் வேற லெவல் சம்பவம். அதை தாண்டி 4 பேர் தான் 300 கோடி தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும் 4 பேர் தான், கோலிவுட்டை பொறுத்தவரையும். ஒன்று, அதாவது இப்போ இவரையும் சேர்த்து நம்ம சிவகார்த்திகேயன் சேர்த்து ஒன்று, சூப்பர் ஸ்டார், இன்னொன்று உலகநாயகன், 3வது வந்து தளபதி விஜய், இப்போ 4வது சிவகார்த்திகேயன் அவர்கள். துப்பாக்கியை கையில் வாங்கினதுனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இந்த படத்தில் அவரோட பெரிய உழைப்பு இருக்குது. அவர் இந்த படத்துக்காக அவர் பெரிய அளவில் மெனக்கெட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம நிறையா விஷயங்கள் பார்க்க முடியுது. இந்த படத்தோட அவரோட நடிப்பு அது எல்லாத்தையுமே நம்மளால் கண்டிப்பாக உணர முடியுது. பட்ஜெட் 120 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸு 70 கோடிக்கு போயிருக்கு. இந்த படம் இப்போவே 94 கோடிக்கு மேலே ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க. 94 கோடிக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட், பணத்தை போட்டவங்களுக்கு ரிட்டனாக அப்படியே கோடி கணக்கில் வாரி குவிச்சிருக்கு லாபத்தை மட்டும். பெரிய விஷயம். 234% கிட்ட இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர், ஹையஸ்ட் ப்ராஃபிட்டபிள் தமிழ் சினிமா இன் 2024 அப்படின்னு இந்த படத்துக்கு நிறைய டேக்லைன் கொடுக்கலாம். அவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ அமரன் படத்தோட வசூலை சொல்லி அதை வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லும்போது நிறைய பேரோட கம்ப்ளைண்ட், நீ குறிப்பிட்ட ஒரு நடிகர்கள், அதாவது சில நடிகர்களுக்கு வேறு மாதிரியும் சில நடிகர்களுக்கு இன்னொரு வேறு மாதிரியும் பேசுகிற அப்படின்னு நம்ம மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், சரி ஓகே, நான் சிவகார்த்திகேயன் ரசிகர், விஜய் அவர்களோட ரசிகர், கமல் அவரோட ரசிகர், இது மாதிரி நீங்கள் யார் வேணால் சொல்லிட்டே போகலாம். ஏன்னா நாங்கள் நிறைய பேருக்கு இந்த மாதிரி நல்ல வசூல் வரும்போது அது யார் எந்த நடிகராக இருந்தாலுமே சொல்லியிருக்கேன். அது பெங்காலி நடிகர்களுக்குமே சொல்லியிருக்கேன். ஹிந்தி நான் என்ன கேட்குறேன், பூல் புலையா 3ல் கார்த்திக் ஆரியன் நடிச்சிருக்காரு. அவர் என்ன, அவரோட தீவிர ரசிகனை நான் இதுவரையும் அவரோட ஒரு படம் கூட நான் பார்த்ததில்லை. ஸோ அது என்ன படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ கங்குவா படத்தோட வசூலை பார்த்துருவோம். Day 5 தமிழ்நாட்டில் 1,23,00,000. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அமரனோட கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக எனக்கு இதை பார்க்கும்போது என்னடா இது இவ்வளோ மெனக்கெட்டு இந்த படத்துக்கு இப்படி ஒரு லோவஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆந்திரா தெலுங்கானாவில் 1,05,00,000, கர்நாடகாவில் 25,00,000, கேரளாலையுமே 25,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடி, ஓவர்சீஸில் 85,00,000, வேர்ல்டு வைடு 4,63,00,000. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அமரன் இருக்குது, ஆனால் வேர்ல்டு வைடு கங்குவா தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 28 கோடியே 23,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 13 கோடியே 74,00,000, கர்நாடகாவில் 7 கோடி, கேரளாவில் 6 கோடியே 46,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 14 கோடியே 9,00,000, ஓவர்சீஸில் 29 கோடியே 27,00,000, வேர்ல்டு வைடு 98 கோடியே 79,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 5 நாளில். இந்த படத்தோட ஷேர் டீட்டெயில் பார்த்திங்க அப்படின்னா
350 கோடி பட்ஜெட். தேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து 178 கோடியே 50 லட்சத்துக்கு போயிருக்கு. இதுவரையும் ஷேராக வந்திருக்கிறது 54 கோடியே 45 லட்சம். இன்னும் இந்த படம் கண்டிப்பாக ஒரு 240-250 கோடி கிட்ட வசூல் வர வேண்டியது இருக்குது உலகம் முழுக்க. ஏன்னா 125 crore கிட்ட ஷேர் தேவைப்படுது. 30% தான் இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு இதுவரையும். ஸோ இப்போதைக்கு ஒரு மோசமான கண்டிஷனில் தான் இருக்குது கங்குவா. இனிமேல் வரப்போகிற நாட்களில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.